மனுஷங்க தப்பு பண்ணா அவங்கள தூக்குல போட்டு கேள்விப்பட்டிருப்போம். அனிமல்ஸ் தூக்குல போட்டு கேள்விப்பட்டிருப்போமா? அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்கும். ரொம்ப இறக்க குணம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் போயிருவா. சரி, அப்ப நீங்களே கேளுங்க. 1916ல டெனசி யூஎஸ்ஏல ஒரு சர்க்கஸ் எலிஃபென்ட் இருக்கு. அந்த எலிஃபென்ட்டோட பேர் வந்து மேரி. அந்த எலிஃபென்ட்டோட ஹேண்ட்லர் வந்து ரெட் எல்ரிட்ஜ் அப்படிங்கிறவர். அவருக்கு எலிஃபென்ட் ஹேண்டில் பண்ணி எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு ஹோட்டல்ல கிளர்க்கா இருந்திருக்காரு. இவர் வேலைக்கு ஜாயின் பண்ணி 2வது நாளே ஒரு பரேடுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து அவர் கையில வச்சிருந்த ஒரு ஸ்டிக்கை வச்சு யானையை போக் பண்ணியிருக்காரு, அதாவது அந்த மேரிய. ஸோ அந்த மேரி அஜிடேட் ஆகி அவரை தூக்கி போட்டு அந்த க்ரௌடு முன்னாடியே கொன்றுச்சு. இதில் டென்ஷனான அந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டு இந்த யானையை வந்து இப்படியே விடக்கூடாது, யானையை சுடணும், யானையை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் அங்கே அவங்க பார்த்ததே கிடையாதுல்ல. எலிஃபென்ட்டுங்கிறது அங்கே புதுசு, எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இதனால அந்த சர்க்கஸ் ஓனர் என்ன டிசைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த மேரிங்கிற எலிஃபென்ட்டை கொண்டு போய் தூக்கில் தொங்க போடணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் கிரேனில் வச்சு செயினில் கழுத்தில் கட்டி அந்த யானை தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. இதில் மோசமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அது செயின் உடஞ்சி யானை கீழே விழுந்து அதோட ஹிப்பெல்லாம் உடஞ்சிருச்சு. 2வது தடவை தான் அதை தூக்கில் போட்டு கொண்டிருக்காங்க. இதுல இது யானை மோசமானதா இல்ல மனுஷங்க மோசமானதானே தெரியல. யானாவது தெரியாம பண்ணுது, மனுஷங்க தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க.